மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானையால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மரப்பாலம் பகுதியில் அரசு பேருந்து ஒன்று மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது காட்டு யானை வழிமறித்தது. இதனால் அரசு பேருந்து உட்பட மற்ற வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. சிறிது நேரம் சாலையில் நின்றிருந்த காட்டு யானை சாலையோரம் ஒதுங்கியதும் பேருந்து உட்பட மற்ற வாகனங்கள் சென்றன. இதனால் அச்சமடைந்த பயணிகள் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊட்டியில் கேரட்டின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஊட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ், பீன்ஸ் மற்றும் மலை காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போது கேரட் கிலோ 60 முதல் 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மேலும் பீன்ஸ் கிலோ 80 ரூபாய்க்கும் பட்டாணி 300 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.